சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மகாராஜா உயிரோடு உலாவி வருகிறார். நமக்காக ஒரு உயிரோடு இருக்கிறார். கடலையும் அதட்டியவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடலின் மேல் நடந்தவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. Zumbare, 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 zumbara zumba, zumbare, zumbara zumba, zumbare, zumbare, olelo zumbare, zumbare, olelo zumbare. ஓ காட்டுக்குள்ள இருந்த எங்களை நாட்டுக்குள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமியை பத்தி தான் சாமியோ நாங்க சொல்ல போறோம். சாமியோய் சாமியோய் சாமியோய். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை செய்வதற்காகத்தான் இயேசு மகாராஜா வானரோகத்திலிருந்து கொடான ஒரு தூதர்கள் பசுத்தர் பசுத்தர் புரிந்து கொள்ளுகிற இயேசு மகாராஜா இறங்கி வந்து சிறுவையை தூக்கி சுமந்து நடந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி உயிரோடு இழந்து இன்றும் நம்முடைய உலாய் வருகிறார். இறைவிடாமல் இந்த சங்கம் உலகம் முழுவதும் சொல்லி வருகிறது. வான்முடி சூட்டுங்கள். ராஜாதிராஜன் இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே. உலகத்திலே இயேசு மகாராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. இந்த சங்கம் இயேசு மகாராஜா எந்த வழியில் நம்மை நடக்க வேண்டும் என்று போதித்தாரோ அந்த வழியில் நடக்கவும் அந்த வழியில் மக்களை பயிற்றுவிக்கவும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீரூற்றுகளையும் படைத்த இயேசு மகாராஜா இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். எனது வாழ்க்கையிலே நான் எனது செல்வம், எனது தொழில், எனது அந்தஸ்து அனைவற்றையும் இழந்து மரண தருவாயில் உயிருக்கு போராடுகிற நேரத்தில் என்னை ஆண்டவராக இயேசு மகாராஜா சந்தித்தார். சந்தித்து என்னை மரணத்தின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்து நான் அவரை நேசித்த காலம் முதல், அவர் என்னை சந்தித்த நாள் முதல் என்னை படிப்படியாக இந்த பட்டத்திலே உயர்த்தி என்னை இவ்விதமாக ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 105 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. அந்தபடி அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு மகாராஜா எனக்கு செய்த இந்த நன்மைகளை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது எனது தலைமையில் விழுந்த கடமையாக இருப்பதால் நாங்கள் இந்த இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் என்று ஒன்றை நிறுவி அநேக ஊழியக்காரர்களும் சேர்ந்து ஜெபித்து தமிழகம் முழுதும் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு மகாராஜை உண்மையாக நேசிக்கும் கிறிஸ்தவ அனைத்து இந்த சங்கத்தை நடத்தி வருகிறோம். இந்த சங்கமானது இயேசு மகாராஜாவின் வல்லமையையும் மகத்துவத்தையும் அவரது அன்பையும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் இந்த தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தெருக்களிலும் மீடியாக்களிலும் நடன நிகழ்ச்சிகள் மூலமும் பாட்டுகள் மூலமும் கலையரங்கிலும் தெரிவித்து வருகிறது. 2 வருடமாக இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். தமிழகம் எங்கும் உள்ள ஊழியர்களும்
சபை விசுவாசிகளும் எங்களுடன் சேர்ந்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். இந்த சங்கத்தை 2 வருடமாக இந்த பொறுப்பேற்று நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த 2014ஆம் வருடத்தில் எங்களுடைய தரிசனம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு மகாராஜாவின் வல்லமையையும் அன்பையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய திரைப்படத்தை நாங்கள் தயாரிக்க உள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. சுசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவுவதும் நமது இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே அனாதை ஆசிரமங்களை நாங்கள் ஆதரித்து வருகிறோம். பண்டிகை காலங்களிலும் விழா காலங்களிலும் ஏழை எளியவர்களுக்கு தரமான உணவு மற்றும் உடைகளை கொடுத்து ஆதரிக்கிறோம். பல சமூக சேவைகளின் சங்கம் செய்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தேவ ஊழியர்கள், திருச்சபைகள், மத தலைவர்கள், விசுவாசிகளுக்கு ஒரு நியாயமான ஒரு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ ஏற்படும் பொழுது சட்ட ரீதியாகவும் இந்த சங்கம் சந்தித்து வருகிறது. இப்படியான ஒரு கர்த்தருடைய ஊழியத்திலே தேவ ஆவியானவர் வழிநடத்தின்படி இந்த சங்கம் தனது பணியை 2 வருடமாக செய்து வருகிறது. கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த வருடம் எங்களது திட்டம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. தேவைகளும் அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது எனக்கு பின்னால் எங்களுடைய சங்கத்தின் தலைமை போதகர் மதிப்புக்குரிய சகோதரர் ஜான் டொனால்ட் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து வருவார்கள். இயேசு மகாராஜா இனிய நாமத்தில் நன்றி, வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி 2014வது ஆண்டிற்கான திட்டங்களை மகாராஜா இயேசுவிடம் வைத்து ஜெபித்தோம். இந்த ஆண்டிற்கு இயேசு மகாராஜாவின் இந்த கனமான ஊழியத்திற்கு 30 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவைப்படுகிறது. பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1-6 வரையுள்ள வசனங்களில் இஸ்ரவேலை அரசனாகிய தாவீது கூறும் பொழுது, என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணிக்கு பொன்னும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் மற்ற பனிமுட்டுகளையும் நான் சேர்த்து வைத்தேன் என்று கூறுகிறார். பிற்பாடு 5வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, அவர் சபையாரை கூடி வரச் செய்து சபையினிடம் உங்களால் முடிந்த கை காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்திற்கு உதவும்படியாக கேட்டுக்கொண்டார். அந்தபடி மகாராஜா சொன்ன இந்த வேலைக்காக, அவருடைய வேலைக்காக நாங்கள் இந்த 30 லட்சம் ரூபாய் சந்திக்கப்படுவதற்கு 10,000 ரூபாய் கொடுத்து உதவக்கூடிய 300 பேரோ அல்லது 5,000 ரூபாய் கொடுத்து உதவக்கூடிய 600 பேரோ, இல்லையென்றால் 2,000 ரூபாய் கொடுத்து உதவக்கூடிய 1,500 பேரோ எங்களுக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஏவுவாரானால் நீங்கள் ஜெபித்து இந்த இயேசு மகாராஜாவின் இந்த ஊழியங்களை தாங்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய மனதிலே ஏவப்படுகிறபடி கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கட்டாயமாயும் அல்ல, வெசனமாயும் அல்ல, அவனவனுடைய மனதில் நியமிக்கப்பட்டபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று. ஆனபடினால் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் நியமிக்கப்பட்டபடியே கர்த்தருடைய இந்த ஊழியங்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்துடன் இணைந்த ட்ரஸ்ட் மூலமாக உங்களுடைய கை காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து மகாராஜா உங்களிடம் பேசுவாரானால் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த ஊழியங்களை செய்ய நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். மாவட்டங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் பொறுப்பாளர்களை நாங்கள் நியமித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். இயேசு மகாராஜா உங்களை ஏவுவாரானால் எங்களோடு இணைந்து செயல்படும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.